துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். ஸ்ரீகுட்டி என்ன பண்றீங்க? அம்மா பூ ஊட்டுறேன்னு சொன்னாங்களா? அம்மா கிட்ட இருந்து ஓடி வந்துட்டீங்களா? பூ சாப்பிடாம ஓடி வந்துட்டீங்க. இந்த அம்மா விட்டுருவேனா? இப்ப அம்மா பூ ஊட்டி விடுவேனா? சமத்தா என் செல்ல குட்டி சாப்பிட்டுருமா. சரி அடி தங்கம். அப்பா கூட ட்ரு பண்ணுமாம்மா. அப்பா வந்தோடனே அம்மா சொல்றேன், அப்பா கூட ட்ரு போயிட்டு வாங்கன்னு. பாப்பாவும் ட்ரு பண்ணுமா? இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரு பண்ணும், அவ்வளவுதானே? அப்பா வரட்டும். அப்பா வந்தோடனே உங்களை எல்லாரையும் ட்ருன்னு ரவுண்ட் அடிக்க சொல்றேன், சரியா? ஸ்ரீகுட்டிக்கு பாப்பா வேணுமாமா? பாப்பா வேணுமா? சரி, பாப்பா தூங்குறானே. பாப்பா முழிச்சதும் என் ஸ்ரீகுட்டிக்கு கொடுப்பேனா, நீங்க வச்சு விளையாடுவீங்களா? சரி அடி தங்கம். அது யாரு? ஆமாண்டி தங்கம், உங்க அப்பா தான். உங்க அப்பாவே தான். உங்க அப்பா தான் சந்திரிப்பனாம வந்து நிப்பாங்க. இரு, உங்க அப்பாக்கு என்ன வேணும்னு கேட்கலாம். தானே போலாமே, டுருன்னு போலாம் உங்க அப்பா கூட. இரு, என்னன்னு கேட்கலாம். ஐயோ மேம், இப்ப எதுக்கு வந்து நின்று பின்னாடி நின்று கணச்சிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? வெளியில எதுவும் வேலை இல்ல? எனக்கு வேலை இருக்கிறதுலாம் இருக்கட்டும்டி. ஆமா, என்னடி நடக்குறீங்க? எதனா பிளே ஸ்கூல் எதனா ஆரம்பிச்சிருக்கியாடி? ஆமா, நர்சரி ஆரம்பிச்சிருக்கேன். நீ என்ன பண்ணு, இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்க எல்லாம் குறையுது, போய் பிள்ளைங்களை இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து விடுறியா? அப்படியே பூனை குட்டி, அதுக்கு எதுக்கடி வெளியில போகணும்? இவங்க எல்லாரும் வெளியில அனுப்படி, உடனே மாமா கொடுத்துரு வேண்டி. ஐயோ மேம், உன்ன சரி, உனக்கு இப்ப வெளியில வேலை இல்ல, எதுக்கு நீ உள்ள வந்த? என்ன வேணும் உனக்கு? என்னடி ஸ்ரீஜா குட்டி, ஸ்ரீஜா குட்டிக்கு இப்ப வண்டியில போகணுமோ? அப்பா கூட வண்டியில போகணுமா? சரி தங்க, அப்பாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு ஸ்ரீ குட்டிய அப்பா வண்டியில கூட்டிட்டு போறேன்னு. ஐயோ மேம், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உனக்கு வெளியில வேலை இல்லையா? வட்டி பூனை குட்டி, எனக்கு வெளியில எல்லாம் வேலை இல்ல, இப்போதைக்கு எனக்கு உள்ளதான் வேலை. ஆமா, என்னடி இதெல்லாம்? நம்ம குழந்தைங்களும் அம்மா கிட்ட கொடுத்துட்டு ஸ்ரீ குட்டியும் அம்மா கிட்ட விட்டுட்டு வாடி தங்கம். ஓடி, மாமாக்கும் உனக்கும் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குடி, ஓடி. ஐயோ, என்ன விளையாடிட்டு இருக்கியா? அதெல்லாம் முடியாது. ரிட்டு அக்கா பாவம் கீழே எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? ஸ்ரீகுட்டியை பார்த்துக்கிட்டு எப்படி அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க? அதனால ஸ்ரீகுட்டியை இங்கே விட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். அவ இங்க இருக்கா. இங்க பாரு, நம்ம 2 பொண்ணு குட்டிங்களும் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இப்போ உனக்கு என்ன இங்க வேலை இருக்கு? வேலை என்னன்னு எனக்கு தெரியும். அந்த வேலைலாம் இங்க வேலைக்கு ஆகாது. முதல்ல நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு, போ. ஃபங்க்ஷனுக்கு ஆக வேண்டிய வேலைகளெல்லாம் போய் பாரு, போ. வேணாண்டி பூனை குட்டி, மாமாவை ரொம்ப சோதிக்கிற பாத்துக்க. அடியை சும்மா நான் உங்ககிட்ட பேசணும்டி, கொஞ்சம் பேசலான்னு பார்த்தா நீங்க ஒரு மினி நர்சரியா நடத்திட்டு இருக்கீடி. அடியே பூனை குட்டி, உங்ககிட்ட பேசணும்டி. நைட்டெல்லாம் குட்டி பூனை குட்டிங்க டார்ச்சர் பண்றாங்க, இப்போ என்னடானா நீ டார்ச்சர் பண்ற. ஏய் ப்ளீஸ் டி. ஐயோ மேம், நம்ம பூனை குட்டிங்களை டார்ச்சர் தான் சொல்றேன். அடியே என்னடி போட்டு கொடுத்துற போல இருக்கு, அது ஏதோ டங் ஸ்லிப் ஆகி வந்துருச்சு. அவங்க எப்படி நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க? அவங்க டார்ச்சர்லாம் பண்ணல, இருந்தாலும் தொல்லை பண்றாங்கடி. உங்ககிட்ட பேசவே விட மாட்டேங்கிறாங்கடி. டே டைம்ல பேசலான்னு பார்த்தா ஸ்ரீகுட்டி வந்துடா, நைட் டைம்ல பேசலான்னு பார்த்தா நம்ம பொண்ணு குட்டிங்க வந்துடுறாங்க. அடி பொண்ணு குட்டி, எப்படியும் மாமா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ? ஐயோ மேம், இப்போதைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது கஷ்டம் தான். நீங்க பாரு, இவங்கெல்லாம் வளரணும். வளர்ற வரைக்கும் நம்ம 2 பேரும் இப்படிதான் இருக்கணும் போல. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்லையே. உள்ள வரலாமா? ரித்து அக்கா வாங்க. அது என்ன உள்ள வரலாமான்னு ஒரு கேள்வி. அதானே, வா மரித்து, நீ என்ன கேட்டுட்டு உள்ள வருவியோ? வா. இல்ல மாமா, இங்க ஏதாவது ரொமான்ஸ் கூட ஓடலாம், நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் மாமா. ரொமான்ஸ் தானே, எப்படி நடக்கும் பாத்துக்க. இங்கதான் ஒரு மினி நர்சரியை ஓடிட்டு இருக்கு. இங்க பாருமா, இங்க நர்சரி நடக்குது. நீ இன்னும் வெளியில இருந்து பிள்ளைங்க எல்லாம் இருந்தா கொண்டு வந்து விடுமா, நாங்க நர்சரி ஆரம்பிச்சிருக்கோம் புதுசா. அருண் மாமா பேச்சுல ஒரு விரக்தி தெரியுது. என்ன மாமா, கொஞ்ச நாளைக்கு இப்படி விரக்தி ஆயிட்டீங்க? நீயாவது புரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? நீ இவகிட்ட பேசலாம்னு நினைச்சா ஆளாளுக்கு வலிச்சு வலிச்சு ரவுண்டு கட்டாங்க. இந்த மாமாவால பூனை குட்டி கிட்ட பேச கூட முடியல. ஆனா பூனை குட்டி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே மாட்டேங்கிறான். என்ன நிமி, அருண் மாமாவை இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண விட்டுட்டேன். மாம்ஸ்க்கு வேற வேலை இல்ல, மாம்ஸ் ஃபீல் பண்றது மட்டும் தான் இப்போதைக்கு வேலை. அவர் ஃபீல் பண்ணட்டும், விடுங்க. நீங்க வாங்கக்கா, உட்காருங்கக்கா. ஐயோ, இன்னைக்கு உட்காரத்துக்குலாம் நேரம் இல்லம்மா, கீழே ஃபங்க்ஷனுக்கான வேலைங்க ஓடிட்டு இருக்கு.
நான் ஸ்ரீகுட்டியை தூக்கிட்டு போலான்னு வந்தேன். ஸ்ரீகுட்டி இன்னும் சாப்பிடல, அவ கொஞ்ச நேரம் தூங்கணும். அவளை சாப்பிட வச்சு தூங்க வச்சிடறேன். அப்பதான் ஈவினிங் ஃபங்க்ஷனை அவ ஃப்ரெஷ்ஷா அட்டென்ட் பண்ண முடியும். அதுக்குதான் நீ தூக்கிட்டு போலான்னு வந்தேன். அட ஆமால, ஸ்ரீகுட்டி இன்னும் சாப்பிடல. நானும் இப்ப அதான் கேட்டுட்டு இருந்தேன். சரிங்கக்கா, நீங்க கூட்டிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் அவளுக்கு கொடுத்து தூங்க வைங்கக்கா. அப்பதான் ஈவினிங் நீங்க சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனை ஃப்ரெஷ்ஷா அட்டென்ட் பண்ணுவா. சரி நிம்மி, நான் அவளை தூக்கிட்டு போறேன். அவர் என்ன முடிச்சிட்டு இருக்காரோ? முடிச்சிட்டு இருந்தாரா அவரே என்கிட்ட கொடு. கீழே அத்தை வேற கேட்டாங்க, நான் கூட்டிட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறேன். எழுந்திருக்கிற நேரம் தான்க்கா. இவன் தூங்கி ரொம்ப நேரம் ஆகுது, கொஞ்ச நேரத்துல எழுந்திருவான். தூக்கிட்டு போறீங்களா இவனை? கூட நிம்மி, அத்தை ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்பவே தூக்கிட்டு வரேன்னு சொன்னேன். வேலை இருந்தனால தூக்கிட்டு போக முடியல. இப்ப கூட நான் தூக்கிட்டு போறேன். நீ தூக்கிட்டு போமா, நான் வேணாலும் தூக்கிட்டு வந்து கொடுக்கவா? அருண் மாமா, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக தான் ஃப்ரீ பண்ணி விடுறேன். ஸ்ரீகுட்டியும் அந்த குட்டி பொண்ணுக்குட்டியும் நான் தூக்கிட்டு போறேன். ஒரு பொண்ணுக்குட்டி தூங்குது, அது உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். சோ என்ஜாய் பண்ணுங்க. நிம்மி, நீ கூடமா நான் தூக்கிட்டு போறேன். ரிட்டா அக்கா, நீங்களும் மாம்ஸ் கூட சேர்ந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. இருங்க, நான் தூக்கிட்டு வரேன். சும்மா தான் சொன்னேன், தூக்கிட்டு வா. நான் பாத்துக்கா, அவன் அழுதானா தூக்கிட்டு வந்துருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு, பால் குடிச்சிட்டு தூங்கினானா ரொம்ப நேரம் ஆகுது. அழுதானா தூக்கிட்டு வந்துருங்க, நான் பால் கொடுக்கணும். கவலைப்படாத நிம்மி, இப்போதைக்கு இந்த பொண்ணு குட்டி இறந்திருக்காது, நல்லா தூங்குது. அதனால நீங்க பேசலாம், பேசுங்க. இப்போதைக்கு பொண்ணு குட்டி தூக்கிட்டு மேல வர மாட்டேன். மாமா நீங்க பேசலாம் மாமா, நான் வரட்டேன். நிம்மிமா பாய். அடிய பொண்ணு குட்டி, என்ன சொன்ன? பேச முடியாது அம்மா. வெளியில போய் வேலை எதனா இருந்தா பாரு, நான் சொன்னேன். இப்பதாண்டி என் வேலையே ஆரம்பிக்க போறேன். போன குட்டி, இப்ப என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருடி. அடிய வெள்ள குட்டி. ஐயோ மாம், என்ன எதுக்கு இப்ப இப்படி பாக்குறேன்? பார்வையே சரியில்லை. இதெல்லாம் நல்லதுக்கெல்லாம் பாத்துக்க. என்ன இல்ல என்னன்ற? அடிய போன குட்டி, பார்வை மட்டும் இல்லடி, இப்ப நானே சரியில்லடி. இப்போ பாரு என்ன நடக்குதுன்னு. ஐயோ மாம், என்ன இல்ல என்ன இப்போ? அடிய போன குட்டி, மாமாவை இப்ப போய் போன்னு சொல்றியடி. மாமா எப்படி போவோம் பாரு. மாம், நான் சொன்ன கேளு, போயிடு. இல்ல அத்தையும் அம்மாவையும் கூப்பிடுவோம், பாத்துக்க. நீ மறந்துட்டியா? இங்க பாரு, அத்தையும் அம்மாவையும் கூப்பிடுவேன் சொல்லிட்டேன். எப்படி எப்படி அத்தைக்கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்ல போறியா? கூப்பிடுறி, கூப்பிட்டு என் மாம்சு இப்படி இப்படி பண்றதுக்கு வரான், நீங்க அப்படி எப்படி வந்து அவனை திட்டுங்கன்னு சொல்லு. கூப்பிடுறி போன குட்டி. மாம், நீ ரொம்ப தப்பு பண்ற, பாத்துக்க. போன குட்டி, இதெல்லாம் தப்பு இல்லடி. மாம்பழத்துல கால் வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, மேல் வலிக்குது, ஏன் வலிக்கல? அமுக்கு 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 அமுக்கு. தண்ணி கருத்தெரிச்சு, கண்ணு தவள சத்தம் கெட்டுருச்சு, ஊரோ அரங்கிடுச்சு, நாம ஒதுங்க ஐயோ மாம், என்ன பண்ற நீனு? இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. நான் வீடு பொண்ணு குட்டி, நான் எதுவும் பண்ண மாட்டேன், சும்மாதான். அதுக்குள்ள என் பொண்ணு குட்டி எப்படி பயப்படுறா? அடி, உன் மாமா இப்படி அடி பண்ணுவேன்? அப்படிலாம் நான் கிடையாதுடி. நம்மதுதான் முடிய போகுது இல்ல, அதான் ஃபைனலா இந்த பிஜிஎம் போட்டலாமே தான். பிஜிஎம் காண்டி தான் இந்த சீனு, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லடி. அதுக்குள்ள பயப்படாதடி என் பொண்ணு குட்டி. ஐயோ மாம், நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டு தெரியுமா? நீயா இப்படின்னு நீ எப்படி பார்த்துப்ப? இப்ப என்னடா இவர் இந்த மாதிரி வராருன்னு நானே கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேயா. என் செல்ல பொண்ணுங்க, நானே உனக்கு கஷ்டப்படுத்த மாதிரி எனக்கு தெரியாது. அப்படிலாம் என் பொண்ணு குட்டியை நான் எந்த வகையிலும் கஷ்டப்படுத்த மாட்டேன்டி. அப்படி என்னடி எனக்கு இது வேண்டி கிடக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சீரியஸ் முடிய போகுதுல, சீரியஸ் முடியாதாண்டி ஃபைனல் பிஜிஎம் போடணும்ல, அதுக்காக தான் போட்டேன்டி, வேற ஒன்றும் இல்லை. ஐயோ மேம், லவ் யூ யா, லவ் யூ so much. ஓடி பொண்ணு குட்டி. நீ காவலுக்கு மட்டும் இல்லையா, எங்கத்திலுக்கும் கெட்டிக்காரையா, நான் சொடக்கெடுக்க சொல்லித்தாரையா. தேவத்தவட்ட கண்ணுக்குள்ள உன்னை பச்சை குத்தி வச்சிருக்கேன் நெஞ்சுக்குள்ள. ஒழுங்கா ஒரு வரந்தா நான் வந்திருக்க வாழையில விருந்தா.
வந்தா அவ அடியெடுத்து நடந்து வந்தா கொடி பிடிக்கும் கூட்டம். அது சரி, வரவேற்புல இவங்களை நிக்க வச்சா இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் மச்சான், டேய் எருமை, எப்படா வர? இதான் வர நேரமா? ஏன் ஃபங்க்ஷன் முடிஞ்ச போய் வர வேண்டியதானே? டேய் டியூட்டில இருந்து வரதுக்கு நேரம் ஆயிடுச்சுடா, சாரிடா. ஆமா, அருண் அண்ணா கார்த்திக் என்ன ரொம்ப கோபமா இருக்காங்க என்ன? அப்புறம் இருக்க மாட்டாங்களா? ஏண்டா கரெக்டா ஃபங்க்ஷன் டைமுக்கு வர? நல்லா மவன், நாளைக்கு உங்க வீட்டுல எதுனா நடக்கும்ல, அப்ப நாங்களும் இப்படி கரெக்டா ஃபங்க்ஷன் டைமுக்கு வரமா இல்லையான்னு பாரு. நல்லா கேளு அரவிந்த், நான் எப்பயே கிளம்பிட்டேன்ப்பா. இவர்தான் டியூட்டில இருந்து வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ கேளு நீ என்ன கேட்டாலும் நான் எதுவும் கேட்க மாட்டேன். இப்படிதான் ஐஷா இருக்கணும், நல்ல பொண்டாட்டி மணினா. ஆமா ரித்து, பின்ன நான் எப்பயோ கிளம்பிட்டேன் தெரியுமா? சீக்கிரம் வாங்கன்னா எவ்வளவு லேட்டா வந்திருக்காங்க தெரியுதா? அதான் நாங்க லேட்டா வர மாதிரி ஆயிடுச்சு ஃபங்க்ஷனுக்கு. சரி ஆமா, குழந்தைங்க எங்க இருக்காங்க? அனன்யா, நிம்மி இவங்க எங்க இருக்காங்க? எல்லாரும் உள்ளதா இருக்காங்க. போங்க சீக்கிரமா போய் பாருங்க, ஓடுங்க. ஆனா இன்னும் ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணல. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண இன்னும் நேரம் ஆகும். இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்கு. போங்க நீங்க உள்ள போங்க. ஆமா செல்வனா இங்க, நம்ம அம்மா அப்பா அப்புறம் உங்க அக்காலாம் இங்க வரலையா? அது எப்படி இருக்குமா? இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஆச்சு, நாங்களாம் வராம இருப்போமா என்ன? நாங்க கார் விட்டதும் இறங்கி வந்துட்டோம். அம்மா அப்பா அக்கா மாமா எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஆமா, மீனாவும் அசோக்கும் வந்துட்டாங்களா? அட போங்கடா, இன்னும் அவனும் வரல தெரியுமா? அவரும் வரட்டும், சாருக்கு இருக்கு, இன்னும் நிறைய கச்சேரி இருக்கு அவருக்கும். சரி நீங்க உள்ள போங்க, அம்மா அப்பா வந்ததும் நான் உள்ள அனுப்பி விடுறேன், நீங்க போங்க. சரி ரித்து, வாங்க நாங்க உள்ள போறோம். உள்ள போயிட்டு நான் அனன்யாவையும் நிம்மியும் பார்த்துட்டு பாப்பாங்களையும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாடா மச்சான், நான் உள்ள போயிட்டு குழந்தைங்களையும் அனன்யா நிம்மியும் பார்த்துட்டு இருக்கேன், வாங்க. அப்புறம் அம்மா அப்பா அக்கா மாமா எல்லாம் வந்தாங்கன்னா நான் உள்ள இருக்கேன்னு சொன்னேன். டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ போடா உள்ள போடா. அம்மா அப்பா அக்கா மாமாவை நீ எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க போங்கடா, உள்ள போ, உனக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு, போய் அதை எடுத்து போட்டு செய். கண்டிப்பாடா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஆச்சு, எல்லா வேலையும் நான் செய்யும், வேற யார் செய்ய போறா? சரி ஐஷுமா, ஓடி நம்ம உள்ள போ, நிறைய வேலை இருக்கு. அரவிந்த், கூடிய சீக்கிரத்துல ஐஷுவும் குட் நியூஸ் சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். அவ ஃபேஸ பார்த்தா அப்படிதான் இருக்கு. கண்டிப்பாமா, சொன்னா சந்தோஷம் தானே. அவங்க வீட்லயும் இப்படி ஒரு விசேஷம் நடக்கணும்ல, நம்மளும் போகணும்ல. அவங்க வீட்டுல ஒரு விசேஷம் சொல்லட்டும், முதல் ஆளா நம்ம தான் நிக்கணும். ஓகே வடி ரித்து? கண்டிப்பா அரவிந்த், இது சொல்லணுமா என்ன? நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருப்போம். என்ன ரித்து, அரவிந்த் எப்படி பாருக்கீங்க? அடடே வாங்கம்மா, இப்பதான் செல்வா சொல்லிட்டு போறாங்க, அம்மா அப்பா அக்கா மாமா பின்னாடி வராங்க. ஆமா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. அப்பா எங்க? அவங்க அக்கா அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் இவங்க எங்கம்மா? இருமா ரித்து, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அப்பா அங்க யாரும் ஃப்ரெண்ட் பாத்துட்டாங்களா, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸ்வேதாவும் அவங்க வீட்டுக்காரர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்கம்மா. அவங்க வர வரைக்கும் எனக்கு பொறுக்க இல்ல, அதனால நான் வந்துட்டேன். நான் போய் முதல்ல குழந்தைங்களை பார்க்கணும்ல. கண்டிப்பாமா, உள்ளதா இருக்காங்க குழந்தைங்களாம், உள்ளதா இருக்காங்க. அனன்யா நிம்மியும் உள்ளதா இருக்காங்க. போங்கம்மா போங்க, உள்ள போய் உட்காருங்கம்மா. ஆமாம்மா, செல்வனும் ஐஷு இப்ப உள்ள போறாங்க. நீங்க போங்கம்மா, நான் வரவா கூட? சிச்சோ ரித்து, நீ இங்க இருக்க வேலையை பாரு, வரவங்களெல்லாம் வர வைக்க நான் உள்ள போறேன். இது என்ன மூணாவது மனுஷன் வீட்டு ஃபங்க்ஷனா? இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க இருந்து வந்தவங்களெல்லாம் வாங்கன்னு சொல்லு, நான் போறேன். சரிங்கம்மா, நீங்க போங்க, உள்ள போங்கம்மா. அடடி வாங்க ஸ்வேதா அண்ணி, அண்ணா எப்படி இருக்கீங்க? அது சரி, காரை விட்டு இறங்கி இங்க வரதுக்கு இவ்வளவு நேரமா உங்களுக்கு? செல்வண்ணா ஐஷு அம்மா எல்லாரும் முன்னாடியே வந்துட்டாங்க. நீங்க 2 பேர் மட்டும் ஏன் இவ்வளவு நேரம்? அது சரி மாறிட்டு ஏமா கேட்க மாட்டேன். ஏன் மச்சான் காரை விட்டு இறங்குனானே இல்லையோ, காலில் சுத்த நிறுத்தின மாதிரி குதிக்கிறான். நான் போற உள்ள இல்லைன்னா என்ன அவ்வளவுதான் பழந்து கட்டிடுவாங்க. நீங்களே கார் ஏறோம் எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு வந்துருங்க மாமான்னு சொல்லிட்டு போயிட்டாமா. அங்க எக்கச்சக்க கார் நின்றுட்டு இருக்கு. இன்னுமா கூட்டம் அதிகமோ? ஆமாண்ணா, கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி தான். அப்புறம் கார் கட்ட பார்க் பண்ணிட்டீங்களா? இல்ல நான் பார்க் பண்ணுவா? இல்ல அரவிந்த், அதான் காரை கட்ட பார்க் பண்ணியாச்சு. அப்புறம் பாப்பாங்களாம் வந்துட்டாங்களா? அனன்யா நிம்மி எப்படி இருக்காங்க? நம்ம இங்கே நின்னு கேள்வி கேட்டா எப்படி? ஏறிட்டு எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க தானே? உள்ள போனா உங்களை பார்க்கலாம்ல? பார்க்கலாம் தான் அண்ணி. ஆனா நீங்க லேட்டா வந்ததுனால உங்ககிட்ட காட்ட மாட்டோம். உங்களுக்கு இதான் பனிஷ்மெண்ட். அம்மாடியோ, பெரிய பனிஷ்மெண்டா இருக்கே. இந்த பனிஷ்மெண்ட் வேணா, வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க. நான் போய் முதல்ல என் குழந்தைங்களையும் அனன்யா நிம்மியும் நாங்க போய் பாக்குறோமா. எங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துறாதீங்கம்மா. அக்கா அவ சும்மா சொல்றா, போங்க போங்க. அண்ணா அக்கா கூட்டிட்டு போங்க, உள்ள போங்க. ஆமா நீ உள்ள போங்க. அனன்யா நிம்மி குழந்தைங்க எல்லாம் உள்ளதா இருக்காங்க, போங்க. செல்வானும் ஐஷும் இப்பதான் உள்ள போனாங்க, நீங்க போங்க. நீ சரி மரித்து. அரவிந்த், ஒரு வழியா செல்வான ஃபேமிலில இருந்து எல்லாரும் வந்தாச்சு. ஆமா ரித்து, இன்னும் நிறைய ஃபேமிலிஸ் இருக்கு. இவங்க எப்ப வருதுன்னு தெரியல, பாப்போம். சித்தம்மா, சித்தப்பா வாங்க. என்ன சித்தி, இதான் வர நேரமா? ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? என்ன சித்தப்பா இவ்வளவு லேட்டு? நான் இல்ல ரித்துமா, நான் எப்பவும் கிளம்பிட்டேன். உங்க சித்தப்பாவளதான் லேட் ஆயிடுச்சு பாத்துக்க. கடைக்கு போனோம், அங்க போனோம், இங்க போனோம்னு அங்க இங்க சுத்திட்டு இப்பதான் வரும் பாத்துக்க. சாரி ரித்துமா, எல்லாரும் உள்ள கோவமா இருக்கீங்களா என்ன? சுமதி அக்கா, நீங்களே லேட்டா வந்தா எப்படி? போங்க, அங்க அத்தை உங்க மேலதான் கோவமா இருக்காங்க. எல்லா ஃபங்க்ஷன்லயும் சுமதி தான் ஃபர்ஸ்ட் இருப்பான். இப்ப பாரு அவளை ஆளைய காணோன்னு உங்களை தான் திட்டிட்டு இருக்காங்க அத்தை. அது இல்ல மாப்பிள்ள, குழந்தைங்களுக்கு துணிமணி எடுக்கணும், அப்புறம் நகைங்கெல்லாம் எடுக்கணும்ல, அது கொஞ்சம் எடுக்க போன இடத்துல லேட் ஆயிடுச்சுப்பா. அதான், வேற ஒன்றும் இல்லை. சரி விடு, சாந்தி அக்கா தானே, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத சுமதி, அக்கா கிட்ட நான் பேசுறேன். என்ன பேசுவீங்க? போங்க. சாந்தி அக்கா என் மேல கோவமா இருக்காங்க. இதுக்குதான் அவ்வளவு வாட்டி சொன்னேன் நானு, சீக்கிரம் போகலாம் சீக்கிரம் போகலான்னு. என்னையாவது கூட்டிட்டு வந்து விட்டுட்டு நீங்க போனீங்களா? அதுவும் இல்ல. இல்ல சுமதி, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க தெரியாதுல்ல, அதனால உன்னை கூட்டிட்டு போனேன்.
சரி விடு, சாந்தி அக்கா தானே, நான் பாத்துக்கிறேன். வா, நான் சொல்றேன் அக்கா கிட்ட. அக்கா எல்லா தப்பும் என் மேலதான், சுமதி மேல கோச்சிக்காதீங்கன்னு சொல்றேன். சரியா? சரிங்கக்கா, இங்கேயே சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, உள்ள போங்க. மாமா உள்ள வாங்க. மாமா சுமதி அக்கா வாங்க, உள்ள வாங்க. போதும் மாமா மறைச்சது. அது சரி, உங்க மாமா பண்ண தப்புக்கு முறைக்காம நான் என்ன பண்றது அரவிந்த்? சரி சரி சித்தி, கோவப்படாதீங்க. சித்தப்பா மேல. சித்தப்பா நீங்க வாங்க, உள்ள வாங்க. சித்தி வாங்க சித்தி உள்ள. சரி ரீத்தம்மா, நீ பாரு, நாங்க உள்ள போறோம். சரிங்க சித்தி. சித்தப்பா போங்க. வாங்கம்மா. எப்படி இருக்கீங்க? ஜனனி எப்படி இருக்கா? ஆகாஷ் எப்படி இருக்கா? அது சரி மாரித்து, உங்க வீட்டு ஆளுங்களெல்லாம் என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? மாப்பிளையும் பொண்ணும் எப்படி இருக்காங்கன்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க போய் பாத்தீங்களா ஆகாஷும் ஜனனியும்? ஃபங்க்ஷன் பத்தி சொல்லும் போது போய் பார்த்தேன். அப்பதான் ஹனிமூன் முடிச்சு வந்திருந்தாங்களாம். இன்னும் ஃபங்க்ஷனுக்கு வரல, இனிதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வாங்கம்மா, உள்ள வாங்க. சரி அரவிந்த், நீங்க எப்படி இருக்கீங்க? ஸ்ரீஜா குட்டி எப்படி இருக்கா? அனன்யா, நிம்மி, குழந்தைங்க, அருண், கார்த்திக் இவங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க மட்டும் அங்க தனியா இருக்கீங்க. வந்து எங்களோட இருங்கனாலும் இருக்க மாட்டீங்க, அங்க ஜனனியோட போங்கனாலும் போக மாட்டீங்க. இப்படி பண்ணா எப்படிமா? இருக்கட்டும்மா, இனி எனக்கு என்ன கிடக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இருந்துப்பேன். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அது போதும். சரி சரி, நான் உள்ள போய் குழந்தைங்களை பாக்குறேன். சரிங்கம்மா, நீங்க போங்க, உள்ள போங்க. உங்க சம்பந்தி இப்பதான் உள்ள போனாங்க. போங்க போங்க, போய் அவங்களோட பேசிட்டு இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜனனி, ஆகாஷ், வெற்றி, சுஜி எல்லாரும் வந்துருவாங்க. போங்கம்மா. சரி அரவிந்த், ரித்து நான் உள்ள போறேம்மா. சரிங்கம்மா. மச்சி, என்னடா என்ன பண்றீங்க? அருணா என்ன பண்றீங்க? மச்சான் டேய், ஏன்டா இவ்வளவு சீக்கிரம் வந்த? ஐயோ, இன்னும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண நிறைய நேரம் இருக்கேடா. எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்த? மச்சான் என்னடா? செல்வா கார்த்திக் கரெக்டா தான் கேட்கணும். என்ன செல்வா, எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? அருணண்ணா நீங்களுமா? அண்ணா டியூட்டி இருந்ததுண்ணா, அதான் வர லேட் ஆயிடுச்சு. சாரிண்ணா. அவனே இங்க ஃபங்க்ஷன் போது உங்களுக்கு டியூட்டி வந்துருமாடா? இதெல்லாம் ஓவரா இல்ல? எப்போ நீங்க எல்லாம் காலையில வருவேன்னு பார்த்தா அவனுக்கு கரெக்டா ஃபங்க்ஷன் டைமுக்கு வர. இருடி வச்சுக்கிறேன். கார்த்திக் அருணண்ணா. அடே சாரு, சார் நீங்க என்ன சார்? ஏன் சார் நீங்களும் இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கீங்க? என்ன சார் நீங்க? அவன் தான் டியூட்டி இருந்தது, அதனால சீக்கிரம் வந்துட்டான். உங்களுக்கு என்ன சார், எதனா கலெக்டர் டியூட்டி இருந்ததா என்ன? கார்த்திக் அதெல்லாம் கலெக்டர் டியூட்டி இல்ல கார்த்திக், கழுவுற டியூட்டியா இருந்திருக்கும். பாத்திரம் கழுவி துணி எல்லாம் துவச்சி இஸ்திரி போட்டு வச்சுட்டு வரதுக்கு சாருக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே அசோக்? நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ரைட்டு, இவ்வளவு நேரம் என் சகல இடம் கிழிச்சு தொங்க விட்டு இருக்கீங்க, இடையில நான் வந்து தலையை கொடுத்துருக்கேன். அப்படிதானே? சரிதானே சகல? 100% கரெக்ட். அதேதான். ஆமா, நானாவது டியூட்டி இருந்தது அதனால லேட்டா வந்தேன். நீங்க என்ன மீனாவை கிளப்பி கூட்டிட்டு வர லேட் ஆயிடுச்சோ? அட ஏன் சகல, ஏற்கனவே இவங்க எரிஞ்சிட்டு இருக்காங்க, நீங்க வேற இன்னும் 2 எண்ணெயை ஊத்தி விடுறீங்க. கார்த்திக் நீங்க பாரு, அருணண்ணா எனக்கு ஒன்றும் வேலைலாம் இல்ல, நான் சும்மாதான். நீங்க பாருங்கண்ணா, குழந்தைங்களுக்கு எதனா வாங்கணும்ல, அதனால கடைக்கு போகணும். நம்ம வீட்டு பொம்பளைங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, பர்ச்சேஸ்னா உடனே வந்துருவாளுங்களா? அவ அங்கேயே தங்கிட்டானா, அவளை அப்படி இப்படி பேசி கீசி ராஜா பண்ணி கிளப்பி கூட்டிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணா. சரி சரிடா, அது இதுன்னு சாக்கெல்லாம் சொல்ல வேணாம். போங்க உள்ள போங்க. ஆமா மீனா எங்க? டேய் மீனாவும் ஐஷுவும் உள்ளதானே இருக்காங்க. நான் இப்பதான் உங்களை பார்த்துட்டு சரி நீங்க வெளியில இருக்கீங்களே பேசலான்னு வந்தேன். வந்த இடத்துல என்ன பங்கம் பண்றீங்க நீங்க? தப்பிச்சுட்டு அம்மாவனே, ஃபங்க்ஷனா இருக்க போய் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கோம். இல்ல உன்னை நார்மலா கிழிச்சு இங்கேயே தொங்க விட்டுருவோம் பாத்துக்க. கரெக்ட், கார்த்திக் சொன்னதுதான். நீ ஃபங்க்ஷனா இருக்க போய் தப்பிச்சுக்கிட்டீங்க 2 பேரும். இல்ல உங்க 2 பேரும் இங்கேயே கிழிச்சு தொங்க விட்டுருவோம் பாத்துக்க. அருணண்ணா நீங்க எப்படி சொல்லலாமா? 2 குழந்தைக்கு அப்பா அப்பா மாதிரி பேசுங்கண்ணா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, தப்பு. டேய் என்ன? ஆமா 2 குழந்தைக்கு அப்பா தான், அப்பானா இப்படி கூட பேசலாம், தப்பு இல்ல. போங்கடா. நாம் பாடும் பாட்டையும் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. சந்தோஷ வீடு நம் ஜோடி வீடு. அட கோயில் கொஞ்சம் போரடித்தால் தெய்வம் வந்து வாழும். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது. அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டுச்சு குட்டி லவ் யூடி. மேம் லவ் யூ. என்னடி பொண்டாட்டி, லவ் யூடி. லவ் யூ மாமா. போதும் போதும், இப்படியே நீங்க மாறி மாறி பேசிட்டு இருந்தா எப்படி? சரி சரி, அதான் எல்லாம் வர வேண்டியவங்க வந்துட்டாங்க, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? அதானே அருண், கார்த்திக் என்னப்பா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? குழந்தைங்களை தொட்டில போட்டு பேர் வச்சிருவோமா? என்னது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதா? என்ன 2 பேரும் கோரஸா சொல்லிட்டு இருக்கீங்க? அப்புறம் நேரம் ஆகலையா? குழந்தைங்களை சீக்கிரம் தொட்டில போடணும்ல, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும்ல, டைம் ஆகுது இல்லையா? ஆமா மாமா, நிம்மி சொல்றது கரெக்ட் தான், டைம் ஆகுதுல்ல, குழந்தைங்களை தொட்டில போடணும்ல, நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அருண் மாமா ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? அது சரி. நாடி பொண்ணு குட்டி என்ன மறந்துட்டியா? என்னையா மேம்
நான் என்ன மறந்துட்டேன்? அடியே பொண்டாட்டி நீயும் மறந்துட்டியா? மாமா என்ன மாமா, நான் என்ன மறந்துட்டேன்? எனக்கு புரியலையே. ஐயோ ஐயோ அடியும் பூனை குட்டி, இன்னும் வர வேண்டியவங்க வரல, முக்கியமான ஃபேமிலி வரணும், அவங்களுக்காக தான் வெயிட்டிங். இன்னும் அந்த குடும்பம் வரலடி, அந்த ஃபேமிலிக்காக தான் வெயிட்டிங். மாமா அது எல்லாரும் வந்துட்டாங்களே, இன்னும் யார் வரணும்? எந்த ஃபேமிலி வரணும் எனக்கு புரியல. அதானே மாம்ஸ், எல்லாரும் வர வேண்டியவங்க வந்துட்டாங்களா மாம்ஸ்? இன்னும் யார் வரணும்? அடி பொண்டாட்டி, அதான்டி நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட், அந்த ஃபேமிலி இன்னும் வரல. ஐயோ மாம்ஸ், சாரியா மறந்துட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்களேன்றதுல அவங்கள மறந்துட்டேன். தப்பதான். இது அவங்க வந்த பிறகு நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமா மாமா, நான் கூட மறந்துட்டேன் மாமா. இவங்க எல்லாம் வந்ததும் அவங்கள மறந்துட்டேன். அம்மா அத்தை எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, இன்னும் முக்கியமான குடும்பம் ஒருத்தவங்க வரணும். அவங்க வந்த பிறகுதான் இந்த ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணணும். அது சரி, அப்படி எந்த குடும்பம்டா வரணும்? மச்சி வெயிட் அண்ட் சீ மச்சி, யார் அந்த குடும்பம்னு கொஞ்ச நேரத்துல பார்க்க போறதுன்னு வெயிட் பண்ணுடா. அதானே, யார் அந்த குடும்பம்? அருண், யாருப்பா அந்த குடும்பம்? அத்தை கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் அத்தை, வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. மாம்ஸ் அவங்க கால் பண்ணியா வராங்களாமா? அதெல்லாம் அப்பவே பண்ணிட்டேன், ஆன் தி வேல இருக்காங்க. அவங்களும் ஃபேமிலியா வரணும் இல்லடி, அது கொஞ்சம் லேட் ஆகுது. பரவாயில்ல, அவங்களுக்காக ஃபங்க்ஷன் கொஞ்சம் தள்ளி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க வந்த பிறகுதான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே வரி பொண்ணு குட்டி? கண்டிப்பா மாம், அவங்க வந்த பிறகுதான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணணும். ஆமா மாமா, அவங்க வந்த பிறகுதான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பா அடி பொண்டாட்டி, அவங்க வந்துட்டோம், வந்ததும் ஃபங்க்ஷனை சிறப்பா பண்ணிடுவோம். ஓகேவா? அடி பொண்ணு குட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா, பாப்பாங்களும் தூங்கிட்டு தானே இருக்காங்க, அதுக்குள்ள அவங்களும் வந்துருவாங்க. வந்ததும் ஃபங்க்ஷனை சிறப்பா பண்ணிடுவோம். ஏன் சம்பந்தி, நம்மளாம் வயசாகலன்னு நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம பேரன் பேத்திங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம கூட தாத்தா ஆயிட்டோம்னு. அத சொல்லுங்க சம்பந்தி, நம்ம பேரன் பேத்திங்க வந்துதான் நம்மளோட வயசை எடுத்து காட்டுறாங்களே. ரொம்ப கரெக்ட் மச்சான், கரெக்டா சொல்றீங்க. நான் இப்போதைக்கு தாத்தா ஆகலப்பா, எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. அப்போ உங்களை காட்டிலும் எனக்கு வயசு கம்மி தான். சரி, நேரம் ஆகுது, ஏன் இவங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண வச்சிருக்காங்க? அது ஒண்ணும் இல்ல மச்சான், முக்கியமான ஃபேமிலி ஒருத்தவங்க வர வேண்டியது இருக்கு, அதுக்கு தான் எல்லாரும் வெயிட்டிங். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். முக்கியமான ஃபேமிலியா? அது யாரு எனக்கு தெரியாம? யாருங்க சம்பந்தி? அதானே, யார் நான் முக்கியமான ஃபேமிலி? எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. அதான் மாப்பிள்ளைங்க சொல்றாங்கல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோமே. அது சரி சரி, இவ்வளவு நேரம் இருந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் தானே வெயிட் பண்ணுவோம். அப்படி யார் அந்த குடும்பம்னு பாத்துருவோம். என்னையம்மா கொத்து விடுறேன்? அது சரி, மாறி மாறி இப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி? சரிங்க அத்தை. மச்சி, நீ என்னடா இங்க நின்னுட்டு எங்க கூட? நீ போய் பக்கத்துல நிக்க வேண்டியதானே? அட ஏன்டா மச்சான், இப்பதான் வேலை எல்லாம் முடிச்சிட்டு இங்க வந்து ஃப்ரீயா நின்னுட்டு இருக்கேன். இப்போ நான் அங்க போனேன், மறுபடியும் எல்லாரும் வேலை வச்சிருவாங்க, நான் போலப்பா. என்ன அரவிந்த், நைஸா கலந்துக்கிற போல இருக்கு. டேய், எக்கச்சக்க வேலைடா. நல்ல வேலை, ஒரு வழியா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிய போகுது. இப்பதான் கொஞ்சம் திருப்தியா இருக்கு. மச்சி, என்னடா நீங்க கௌதமனும் இப்படி சொல்றீங்க? அப்படி என்னடா வேலை? ஃபங்க்ஷன்னா கொஞ்சம் மிஞ்சம் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா கௌதமனா சொன்ன மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஒரு வழியா நம்ம திருச்சி சீரியஸ்ல ஆல் ஃபங்க்ஷன்ஸ் கிளியர். ஆமாடா மச்சான், கல்யாணத்துல ஸ்டார்ட் பண்ணி, நிச்சயதார்த்தத்துல ஸ்டார்ட் பண்ணி, கல்யாணம் சீமந்தம் இப்போ பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. என்ன எல்லாத்தையும் சிறப்பா பண்ணிட்டோம், அது போதும். ஆமா மாறுவன், ஒருத்தரா ரெண்டு பேரா, எத்தனை பேர்ஸ், எல்லா பேர்ஸ்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சு சீமந்தத்தையும் முடிச்சு இப்ப குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்தாச்சு. சரி, இதுக்கு எல்லாம் அமைதியா இருக்கும், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்ல? அருண் கார்த்திக் கேட்டா யாரும் வரணும்னு வெயிட் பண்ணுங்கன்றாங்க. யாருன்னு வரணும்? கௌதமன் உங்களுக்கு தெரியுமா யார் வரணும்னு? அதானே, யார் வரணும்னு தெரியல. டே அரவிந்த், யாருக்கா வரணும்? யார் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்? எல்லாரும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தானே வெயிட் பண்ணுங்க. அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அது சரிடா. டேய், எனக்கு கூட தெரியாம அப்படி யாரும் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்? ஐயோ கௌதமனா, உங்களுக்கு சொல்லலையா? ஓ, அப்ப கார்த்திக் உங்களுக்கும் சேர்த்துதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கான் போல இருக்கு. அப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. ஏப்பா, அவங்க கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கடா, பசிக்குதுடா, வயிற்று கிள்ளுது, ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு போய் முதல்ல சாப்பிடணும். ஆமா, பிரியாணி தானே? அது சரி. ரித்து, யாருமா அந்த ஃபேமிலி? அமர்தானி, ஏன் உங்களுக்கு தெரியாதா? யார் என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க பாத்தீங்களா? ஐயோ ரித்து, உண்மையாவே தெரியாது. கார்த்திக் என்கிட்ட எதுவும் சொல்லல. ஓ, அப்ப உங்களுக்கு சர்ப்ரைஸா? அப்ப நான் சொல்ல மாட்டேன், வெயிட் பண்ணுங்க. யாருன்னு வந்த பிறகு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரித்து அக்கா, எனக்கு மட்டுமா சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன சொல்லணும்? கண்டிப்பா சொல்றேம்மா, ஆனா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொல்றேன். 10 நிமிஷம் கழிச்சா? சரிங்கக்கா. அட அரவேக்காடு கௌசி, இன்னும் 10 நிமிஷத்துல அந்த ஃபேமிலியே வந்துரும். அதுக்கப்புறம் ரித்து சொன்னா என்ன, சொல்லலனா என்ன? அவ உன்னை ஏமாத்துறான். அப்படியா அக்கா? இது கூட புரியலையா உனக்கு? என்ன மீனா, நீ எதுவும் வாய் திறக்காம இருக்க? அண்ணி, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தானே, வந்த போறாங்க பார்க்க போறோம், அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு நம்ம கேட்டு மொக்க வாங்கணும்? அதான் நான் அமைதியா நின்னுட்டேன். ரொம்ப விவரம் தான். ஹாய் வீவர்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு குடும்பம் ஸ்பெஷல் கெஸ்ட் அவங்க வர வேண்டியது இருக்கு. அவங்க வந்ததும் இந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
கோச்சிக்காதீங்க. என்னடா இவங்க வளவலன்னு இழுத்துட்டே போறாங்களேன்னு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கோச்சிக்காதீங்க. நாளைக்கு ஃபைனல் எபிசோட் மிஸ் பண்ணிடாதீங்க. துளி துளியாயோட நாளைக்கு ஃபைனல் எபிசோட் இருக்கு. அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் ஃபேமிலியும் வராங்க. நீங்க மிஸ் பண்ணிடாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நாளைக்கு பார்ப்போமா? ஐடியா மறக்காம நீங்களும் எங்க குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு மறக்காம வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா உங்களுக்கு கூப்பிடலன்னு நினைக்காதீங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட், அதனால கண்டிப்பா வந்துருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம வந்துருங்க. நாளைக்கு ஃபைனல் எபிசோட் பிளஸ் எங்க குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற விழா பிளஸ் ஸ்பெஷல் கெஸ்ட் வேற வராங்க, அதனால கண்டிப்பா வந்துருங்க. ஆல்வேஸ் வெல்கம் டியர்ஸ். ஓகே டியர்ஸ், பை. நாளைக்கு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணுவோம். மறக்காம வந்துருங்க டியர்ஸ். ரோஜா தோட்டந்தா ஒரு சேலை கட்டியதா அட உங்கள் கண்ணின்று என் மேலே ஒட்டியதா